கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள். நியாய பிரமாணங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பலத்துல தேவனை பிரியப்படுத்த நினைப்பது, நம்ம பலத்துல செயல்களை மேற்கொள்ள நினைப்பது, நம்முடைய பலத்துல செயல்படணும்னு நினைக்கிறது. அது ஒரு சட்டம்தான். நம்ம பலத்துல போகும்போது அங்கு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகிலாம் போகல. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்க எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களோ அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை என்ன செய்யறது இல்லை, கைவிடுறது இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது. அதை நீங்க தொட்டு பார்க்கவும் முடியாது, நீங்க என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடுவதில்லை, அவர் எனக்குள் இருக்கிறார், எனக்கு ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். என்னுடைய சுயமானது அதை தடுத்து கொண்டிருக்கிறது. சுயத்தின் மீது எனக்குள்ள நம்பிக்கையானது அவருடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கு. பாவங்கிறது உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள். அதிகாலையில எழுந்து தேவனோட நீங்க ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும் நீங்க நினைக்கும் பொழுது தூக்கம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். அது உங்க மாம்சத்துல நீங்க என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், அதிக பேச்சும் பாவத்தை தாங்க என்ன செய்யும், விளைவிக்கும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, முடியாது. கையில் வச்சிருக்கிற மொபைலை கீழே வைக்கணும்னு நினைப்போம், என்ன செய்ய முடியாது, முடியாது. நம்ம பலத்தில் இதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுமே அவருடைய உறவுக்குள் நம்மை செல்வதை தடுக்கும். இதை மேற்கொள்ளணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க பலத்துல நீங்க என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்ம சுயத்தை சார்ந்திருக்கும் வரை இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வுங்க என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. தேவன் எதையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லை. தெய்வ மனிதர்கள் எல்லாம் சுயத்தை விட்டுட்டு அவரை சார்ந்து கொள்றத பார்த்தோம். அந்த சுயத்துல நின்னதுனால அவருடைய வல்லமை தடுக்கப்பட்டதையும் இங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு. இஸ்ரவேல் மக்கள், வாசிக்கலாம் சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செஞ்சாங்களா, மட்டுப்படுத்தினார்கள். இந்த மட்டுப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லிமிட் பண்ணாங்களாம், அவரை கட்டுப்படுத்தினாங்களாம். தேவனை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா, முடியாது. ஆனா அவரோட வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாம என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். இந்த உண்மையை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் செய்யணும். தேவனோட வல்லமைய நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாம என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். இஸ்ரவேல் மக்களால தடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நம்பாமலாம் இல்லை, நம்பினதால் எகிப்திலிருந்து வெளியே வந்து கானான் முன்னாடி என்ன செய்யறாங்க, நிற்கிறார்கள். அவங்களுக்கு சுயம் ஒரு தகவலை சொல்லுகிறது. அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, கோட்டை பலமா இருக்குது, இதுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது பொய்யும் கிடையாது, அது என்னதுதான், உண்மைதான். ஆனா மாம்சத்துல நன்மை வாசமாய் இருப்பது இல்லை. அந்த மாம்சம் தேவனோடு உறவு கொள்வதற்கோ, தேவனை பிரியப்படுத்தும் செயல் செய்வதற்கோ, தேவனை விசுவாசிப்பதற்கோ அது நமக்கு என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. அதனாலதான் அங்க பவுல் சொல்றாரு, நான் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டுட்டேன், சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள என்ன செய்யறாரு, வாழ்கிறார். சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை பார்க்கின்ற விதம் என்ன அப்படின்னா, நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டதை தான் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பார்க்கிறார்.
அதுக்கான மதிப்பு அதுதான். அதை கொண்டு நான் தேவனை என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அதை கொண்டு நான் தேவனோட உறவுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தேவனோட உறவுக்கு நான் போகணும்னா எனக்கு தேவை ஆவியின் பலம் தேவை, என் மாம்ச பலம் தேவை இல்லை. மாம்ச பலத்தை கொண்டு நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உங்களுக்கு இன்னும் புரியும்படி ஒரு உதாரணம் சொல்றேன். சின்ன வயசுல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா கூட இருக்கவங்க கிட்ட போட்டு காமிப்போம் இல்லையா? அது போல போட்டு காமிக்கும் போது எனக்கு தெரிந்த ஒருவர் அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்வேன், நம்புவேன். நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட் அப்படியே ஏத்துக்கிடுவேன். அப்போ ஒரு நாள் எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, அது கமெண்ட் சொல்றவங்கள நீ என்ன செய்யணும்? யாரு சொல்றாங்க என்ன செஞ்சுக்கணும்? பார்த்து கொள்ளணும். அவளுக்கு உன் மேல ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது, அவளால் அதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இது மனிதர் சொன்ன தகவலா இருக்கலாம், ஆனா உண்மையும் எதுதான்? அதுதான். ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அது யார்கிட்ட இருந்து வருகிறது அதை தெரிந்துதான் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு மாம்சத்திலிருந்தும் ஒரு தகவல் வருது, ஆவியிலிருந்தும் ஒரு சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை நான் ஏற்றுக்கொள்ள போறேன்? ஏன்னா மாம்சம் எனக்கு நன்மையானதை என்ன செய்யாது? செய்யாது. மாம்சம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக வழி நடத்தாது, அது சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒன்று என்று தீர்மானித்து அதை தேவன் சிலுவையில கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சிட்டாரு? அறைந்து விட்டார். அதுக்கு மதிப்பு அவர் அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம நம்ம சுயத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம்? ஒரு பெரிய கேள்வி இது. நம்ம சுயத்துக்கு என்ன மதிப்பு நம்ம கொடுக்கிறோம்? நான் எதையெல்லாம் செய்யறேன், நான் எதையெல்லாம் செய்யணும், நான் எதையெல்லாம் செய்ய முடியல, நம்ம சுயத்தை மட்டுமே நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறாரா? வாழ்கிறார். ரோமர் 8வது அதிகாரம்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 8:6, 7, 8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதா? தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க எதெல்லாம் என்னால முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பகையை உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். பவுல் மூலமாக நமக்கு ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதுக்காக என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றதும் மாம்ச சிந்தை தான். ஏன்னா வசனம் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அவர் சொல்ற மதிப்பீட்டின்படி நம்மளை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவர் வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுது? என் மாம்சத்தை குறிச்சது என்ன சொல்லுது? என் ஆவியை குறித்தது என்ன சொல்லுகிறது? என் மாம்சத்துல நன்மை இல்லை, என் ஆவியில் நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எதை சார்ந்து கொள்ள போறேன்? தேவனுடைய மதிப்பீட்டை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள போறேன்? ஏன் பலத்துல என்னால் முடியாது, நான் அல்ல என்று அதை அறிந்து கொள்றது தான் ஜெயம் கொள்ற வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான முதல் படியே அதுதான். நான் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த மனிதர் போல, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட மனிதர் போல நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றதுனாலையோ, நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுனாலையோ அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை என்ன செய்யாது? வெளிப்படாது. நான் இல்லை, எனக்குள்ள யார் வாழ்றா? கிறிஸ்து. என்னோட சுயத்துல நன்மை கிடையாது, சுயத்துல நன்மை கிடையாதுன்னு சொல்லி தான் தேவன் அதை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் பார்வையில் அது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த பழைய மனிதன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதான பகுதி நம்முடைய ஆவி மாத்திரம்தான். அந்த பழைய மனிதன் போகும் பொழுது, எப்படி ஒருவர் மரிக்கும் பொழுது அந்த ஆவி சரீரத்தை விட்டு வெளியே செல்லுகிறதோ, அது போல அந்த பழைய ஆவி மரிக்கும் பொழுது அந்த பழைய மனிதனுடைய சிந்தனைகளையும் பழைய மனிதனுடைய விருப்பத்தையும் பழைய மனிதனுடைய பழக்க வழக்கத்தையும் இயல்பையும் அந்த சரீரத்தில் விட்டுட்டு தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? போயிருக்கிறான்.
நம்முடைய சுயத்துக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய பலம் கிடையாது. உங்க பாவங்களை மேற்கொள்ளுகிற பலம் சுயத்துக்கு கிடையாது. அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை சம்பாதிச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அது கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை, நான் எப்படி அந்த இடத்துக்கு போகணும்னு இல்லை, இலவசமாக அது எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பழைய மனிதன் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டாச்சு, சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அந்த வசனத்தோட அடுத்த தொடர்ச்சியை பாருங்க, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். வாழ்கிறார் சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்துல தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த நான் அல்ல, கிறிஸ்துவே, இதுக்கு ஒரு 2 சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வாரம் எனக்கு ஒரு தலைவலி இருந்தது. அந்த தலைவலி பொதுவாக நான் தியானிச்சேன்னா போயிடும். ஆனால் என்னால் அந்த தியானிக்க கூட முடியாத அளவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த தலைவலி. அப்போ என் சின்ன பையன் கூட சொன்னா, ஜெயம் கொள்ளும் வாழ்வை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதை ஏன் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறீங்க, அவன் கேட்ட கேள்வி. நான் அதை தியானிக்க முடியாத அளவுக்கு எனக்கு தலைவலி இருந்தது. அப்போ நான் படுத்திருக்கும் போது நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நான் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் அவரை என் சிந்தனைக்கு கொண்டு வந்தாலே வலியெல்லாம் போயிடும். அது ஒரு அனுபவம் தான். ஆனால் அந்த இடத்துக்கு கூட என்னால் என்ன செய்ய முடியல, போக முடியல. பவுல் சொன்ன ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது, பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த பலவீனத்துல அவருடைய கிருபை வெளிப்படுறதுனால அந்த பலவீனத்தை குறித்து பவுல் என்ன செய்கிறாரா, மேன்மை பாராட்டுகிறார். அந்த மொழிபெயர்ப்புல அதுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த பலவீனங்கள்ல கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்வார். பவுல் என்ன செய்வாரா, அவருடைய பலவீனத்துல கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை உணர்றாரா. அந்த பலவீனத்தை அவர் அங்க என்ன செய்யல, உணரல. அப்ப நான் அவர்கிட்ட பேசுறேன், என்னால உங்களை தியானிக்க என்ன செய்ய முடியல, என் சிந்தனைக்குள்ள அவரை கொண்டு வர முடியல. ஆனா இந்த பலவீனத்துல உங்க வல்லமையின் ஆழத்தை நான் சார்ந்து கொள்றேன். என்னால இதை என்ன செய்ய முடியாது. அப்படியே இந்த வலி போறதை என்னால என்ன செய்ய முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது. இதுதான் நம்ம சுயத்தை சார்ந்து கொள்ளாம அவரை சார்ந்து கொள்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.